கோவையிலிருந்து கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற போது ஆற்றின் சுழலில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவன் கௌதமின் உடல் அவரது சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு கொண்டு செல்லப்படும் நிலையில் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஞான ஜெயகுரு வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஞான ஜெயகுரு, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவன் உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா அருகே உள்ள பொதிகுளம் கிராமத்தை சேர்ந்த கௌதம் என்ற மாணவன் தற்போது கோயம்புத்தூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் பிஎஸ்சி இறுதி ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் இவர் வார விடுமுறை நாள் தினத்தை முன்னிட்டு தனது நண்பருடன் அருகில் உள்ள கேரள மாநிலத்திற்கு சென்று சுற்றுலா சென்றுள்ளார். அங்கு நீரோடையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நீரோடையில் சுழல் ஏற்பட்டு சக மாணவரான நெய்வேலியை சேர்ந்த அருண்குமார் முதலில் சுழலுக்குள் சென்று விட்டார். அவரை தேடி சென்ற ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கடலாடி தாலுகா பொதிகுளம் கிராமத்தை சேர்ந்த கௌதம் என்பவரும் அவரை தேடி சென்று அவரும் அந்த சுழலில் சிக்கி மீண்டும் 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்கள் உடல்நிலை கைப்பற்றி கேரள போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்கு பின் சொந்த கிராமத்துக்கு கொண்டு சென்று வருகின்றனர். இந்த நிகழ்வினால் இந்த பொதிகுளம் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருமே சோகத்தை எழுப்பி கிராமமே சோகத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நன்றி ஞான ஜெயகுரு, உங்களுடைய கள விவரங்களுக்கு. இந்நிலையில் உயிரிழந்த கல்லூரி மாணவன் கௌதமின் உறவினர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொதிகுளம் கிராமம் கடலாடி தாலுகா. எங்கள் தம்பி மகன் கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜில் எம்எஸ்சி படித்து கொண்டு இருந்தார். படித்து கொண்ட இடத்துல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுற்றுலா சென்றிருக்காங்க. சென்ற இடத்துல ஆற்றுல குளிக்கிறப்ப சுழற்சி 2 பேரை கூட ஒரு பையனையும் அருள் என்ற பையனையும் கௌதம் என்ற பையனை அடித்து சென்றுச்சு. அதில் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த ஊருக்கு தகவல் கிடைச்ச ஊரே சோகத்தில் அவங்களுடைய சோகத்தில் இருக்கிறாங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.